பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்ணா, அந்த கார் கிட்ட ஆட்டோ நிறுத்துங்க. சரிங்கம்மா. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்கண்ணா. நன்றிம்மா. கௌதம், அத்தை கிடைச்சிட்டாங்களா? இப்படி கிடைப்பாங்க? அவங்களுக்கு நீதான் என்ன கிடைக்க விடாம பண்ணிட்டிய. அந்த விரக்தியில எங்க போனாங்கன்னே தெரியல. கௌதம், உண்மை தெரிஞ்சா ஏன் கௌதம் இப்படி வெறுப்பா பேசுறீங்க? நீதான் என்ன அப்படி பேச வைக்கிற. பெத்த பிள்ளைய உரிமை கொண்டாட முடியாம நீயும் ஜானுவும் சேர்ந்து ரேவதி அம்மாக்கு எதிராக சதி செஞ்சிட்டீங்களே. பாவீங்களா? அவங்க காணாம போனதுக்கு காரணமான நீயே அவங்கள பாசமா தேடுற மாதிரி இப்ப நடிக்கிறியா? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னால நிக்காத போ. கௌதம் ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ தள்ளு முதல்ல. கௌதம், கௌதம் ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றது. கார் டிக்கில ஏதோ புடவை சிக்கன மாதிரி இருக்கே. ரேவதி அம்மா புடவையாச்சே. அத்தை, அம்மா, அத்தை, கௌதம், அத்தை தூக்குங்க கௌதம், ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். அம்மா சீக்கிரம் போய் கதவை தர. சீக்கிரம். சரிம்மா, பாத்து சீக்கிரம். என்னாச்சு சார்? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஓகே வாங்க வாங்க பாத்து சார். டாக்டர், இவங்க அம்மா டாக்டர். ஏன் அம்மா? இவங்க எனக்கு வேணும். ப்ளீஸ் டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ், எப்படியாவது அத்தையை காப்பாத்துங்க டாக்டர். சரி, நான் பாக்குறேன். 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சார் ப்ளீஸ் சார், போங்க சார். அப்பதான் சார் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். போங்க சார் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். போங்க சார். போங்க மேடம். ஐயோ, அத்தைக்கு பேச்சு மூச்சில்லையே. கடவுளே, அவங்களை எப்படியாவது காப்பாத்து. அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க எப்படி என் காருக்குள்ள வந்தாங்க? இன்னும் புரியலையே. கார் டிக்கில அவங்க ஒளிஞ்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அப்ப அவங்க யாராவது துரத்துறாங்களா? யாரா இருக்கும்? அது வந்து அந்த எஸ்எஸ். என்னது? என்ன சொன்ன? இல்ல ஒண்ணும் இல்ல கௌதம். இல்ல ஏதோ சொல்ல வந்தியே. ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்ல. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ரேவதி அம்மாக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நானே அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எப்படியோ எனக்கு என் அம்மா கிடைச்சிட்டாங்க. அது போதும், எனக்கு அது போதும். கடவுளே, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும். நான் அப்படியே ஓடி போய் அவங்கள பார்த்து, அம்மா நான் உங்க புள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழணும். அவங்களை காப்பாத்து கடவுளே, அவங்களை காப்பாத்து. கௌதம் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
நீங்க தான் புள்ளங்கிற விஷயத்த இப்ப அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஜானகி அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த பக்குவமா சொல்லி சம்மதம் வாங்கிட்டு அப்புறம் சொல்லலாமே. ஏன் அம்மாவை அம்மானு கூப்பிடுறதுக்கு யாரோட சம்மதமும் இனி எனக்கு தேவையில்ல. நான் தான் புள்ளன்னு என் அம்மா கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். கண்ணு முடிச்சிட்டாங்க. ரேவதி, எங்கம்மா போனீங்க? ஏன் திடீர்னு? நான் மறுபடியும் எப்படி டாக்டர் இங்க வந்த? கௌதமும் இலக்கியாவும் தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்களா? அவங்க எங்க இருக்காங்களா? வெளியே தான் இருக்காங்க, வர சொல்றேன், பாத்துக்கோங்க. நர்ஸ், என்ன கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்க. ஓகேம்மா, இருங்க. டாக்டர், ரேவதி அம்மாக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஷீஸ் ஆல் ரைட். நீங்க போய் பாருங்க. கௌதம், அன்னையே தொடங்கும் இடம் வா கௌதம். ஏன்பா அங்கேயே நிக்கிற? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? வா, உன்னை கூட்டிட்டு வான்னு இலக்கியா கிட்ட சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. இன்னைக்குதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. வா, மருந்து வாங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. நான் ஒரு காருக்குள்ள இருந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க? என்ன எப்படி இங்க? அம்மா, கூப்பிடுப்பா. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா வா, வந்து உட்காரு. வா கௌதம், கௌதம், கௌதம். நான் இப்ப உங்களை அம்மானு கூப்பிட்டது உங்களை அம்மா மாதிரி நினைச்சு இல்ல, உண்மையான அம்மாவா தான் நான் கூப்பிட்டேன். அன்னை நெஞ்சில் அனல் எரிகையிலே மழை போல் நீங்க தானே என் அம்மா. இந்த திசை என்ன பெத்த அம்மா நீங்க தானே. வெளிச்சம் தந்த ஜென்மம் ஒன்று புதிதென்று. கௌதம், அம்மா, ஆமாமா, நான் உங்க வயித்துல பிறந்த கௌதம் தான். அம்மா, கௌதம், வாடா என் தங்கமே. அம்மா, அம்மா, கௌதம். அம்மா, ஐயோ, என் புள்ள உண்மையான பாசத்தோட என்ன அம்மானு கூப்பிடுறான். என்னால சந்தோஷம் தாங்க முடியலையே. கடைசி வரைக்கும் ரேவதிக்கும் கௌதம்க்கும் என்ன சம்பந்தம்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டான். நான் பெத்த வயிறம் என்ன தேடி வந்துருச்சு. ஆமாமா, எனக்கும் என் அம்மா கிடைச்சிட்டாங்க. இனி இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு தேவையில்ல. இந்த நிமிஷத்துல இருந்து அம்மா யாருன்னு தெரியாதவங்கிற பழி என்னை விட்டு போயிடுச்சுமா. இனி என்ன யாரும் இல்லாதவன் சொல்ல முடியாதுமா. இன்னைக்குதாமா நான் பிறந்த மாதிரி இருக்கு. ஏதோ இந்த உலகத்துல விலை மதிப்பு இல்லாத பொருள் கிடைச்ச மாதிரி என் மனசு துள்ளுதுமா. இந்நாளே பொன்னாளே விவாக
சூட நன்னாடே ஆயிரம் வண்ணங்கள் கூட ஆசையால் பட்டாடை சேர பட்டினார் பெண் சந்தோஷம் பெண் கொண்டாட மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.